அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, இது தெய்வம் எடுத்த முடிவு. பிப்ரவரி 27க்கு பிறகு ஒரு விஷயத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்கிறது. ரிஷப ராசிக்காருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, சந்தோஷத்திற்காக மட்டுமே இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு ஆனா சந்தோஷம்ன்றது மட்டும் கிடைக்காது, துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே பார்ப்பாங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையை மொத்தமாவே சிதைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாங்க. இவங்க படிக்கும்போது நல்லா படிச்சாங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற்றாங்க. காலமாக ஆக வயசாகும் போது கொஞ்சம் ஏஜ் வரும் பொழுது இவர்களுக்கு காதல்ன்ற ஒரு பிணைப்பு வருது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அவர்களுடன் காதலோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அமைகிறது. காதலிக்கும் போது கொஞ்சம் படிப்புல கவனத்தை சிதற விடுவது, தன்னுடைய வாழ்க்கையில ஏமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய முடியாம போறதுன்னு காதல்ல ஒரு விஷயத்துல போய் அதுல சிக்கிக்கிறாங்க. முக்கியமா கடைசியில இந்த காதலும் இல்லாம போச்சு, இவருடைய ஃபியூச்சரும் இல்லாம போயிடுது. இதனால இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தார்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு ஒவ்வொருத்தருமே இந்த ரிஷபராசிக்காரர்களால வார்த்தையாலேயே கொண்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணல. இவங்களுடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க, நல்லபடியா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரிஷபராசினுடைய குடும்பத்தார்களுக்கு அவ்வளவு இதுக்கு கோபம். கொஞ்சமாவது நீ படிச்சிருந்தேனா, ஒழுங்கா இருந்திருந்தேனா, இது போன்ற விஷயங்கள் செய்யாம இருந்திருந்தேனா நேரத்துக்கு நீயும் இப்படி ஆயிருப்ப. இப்ப பாரு, ஒன்னத்துக்கும் உதமாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி நிறைய வார்த்தைகளால இவங்களை காயப்படுத்தியிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒண்ணுதான் வந்துச்சு, ஆனா மொத்த வாழ்க்கையுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும். காதலே வரலினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சில தவறான பழக்கங்கள் நண்பர்கள் மூலியமாக இவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுகளை இவர்களே கெடுத்துக்கக்கூடிய நிலைமைன்றதா ஏற்பட்டுச்சு. இவர்கள் எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் நடக்கும் எதிர்பார்த்தாங்களோ அதை விட பல மடங்கு கெட்டது நடந்துகிட்டே இருக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல துளி கூட பாசம் கிடையாதுங்க. அதாவது இப்போ ஒரு உடம்பு சரியில்லாம போகுது, ஒரு ஃபீவரா இருக்கு அப்படின்னா, யாராச்சும் என்னப்பா ஏதாச்சும் டாபிள் போடுறியா, ஏதாச்சும் வச்சு தருவா, இது சாப்பிட்றதுதான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனா இவர்களுக்கு மிகப்பெரிய நோய் தொற்றே வந்தாலும் கூட, வெளியே போ, இங்க இருக்காத, எங்களுக்கு பத்திக்கும், உன்னால நாங்க கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் கூறி இவங்களுடைய சிறு வயதிலேயே காயப்படுத்தி இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதை எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கைய தடுமாறி நிறைஞ்ச இடத்துக்கு வந்து நிக்கலாம்னு நிற்கும் போது மறுபடியும் ஒரு செமத்தையான அடி விழுந்திருக்கும். தொழில் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் இழப்புகளையும், முக்கியமா நம்பினவர்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய நிலைமையில இவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. என்னடா இது, கடைசியில நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ள வந்து சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். இப்ப வரைக்குமே ரிஷபராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? எப்பதான் எனக்கு சாபு வரும், அது அந்த எப்ப வரும்னு மட்டும் சொல்லுங்க, அதுவே எனக்கு போதும்னு கேட்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா அவ்வளவு துன்பங்க, கண்ணீர் கண்ணீர் அப்படி கண்ணீர் வரும் இவங்களுக்கு. அழுதுருவாங்க, அவ்வளவு அழுவாங்க. ஆனா இவங்க அழுறது யாருக்குமே தெரியாது, இவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா மற்றவர்கள் முன்பு அழுதுட்டாங்க அப்படின்னா இவர்களை எப்படி சொல்றதுன்னா ஒரு பார்வையே வேற மாதிரி ஆயிடும். அதனால இவர்கள் யார் முன்னாடி அழ மாட்டாங்க. தன்னுடைய கஷ்டம் தன்னோட போகட்டும்ன்றதுக்காக தனிமையாவே இருந்து தனிமையாவே வாழ்க்கையை போக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இத்தனை வருஷங்கள் பட்ட ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி குறுகிய காலத்திலே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எத்தனை நாட்கள் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க இந்த ஒரு வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி. ஆனா இவ்வளவு நாள் வரைக்குமே வாழ்க்கை மாறல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி, அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்த்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்க போகுது. சரி, ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகிறது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரமும் இருக்கு. இந்த பரிகாரத்தை செய்ய விருப்பப்படுறவங்க செஞ்சா போதும், எல்லோரும் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா? சரி, ரிஷப ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா? எத்தனை நாட்கள் நீங்க வேலைக்கு போலேன்னு உங்களை எவ்வளவு வார்த்தைகளால சொல்லி காயப்படுத்திருக்காங்க, கஷ்டப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்களோ, எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை வேலை அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா
எந்த வாயெல்லாம் இவர்களை அசிங்கப்படுத்துச்சோ அவமானப்படுத்துச்சோ அந்த வாயெல்லாம் வந்து பாராட்டும். நீ இந்த வேலைக்கு போயிட்டியா, எனக்கு தெரியும், அன்னைக்கே நான் பார்த்தேன், நீ படிக்கிற விதத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல அவ்வளவு இதுக்கு கரைச்சி கொட்டியிருப்பாங்க. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம், பணம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சது ஒண்ணே அத்தனை பேரும் வந்து எனக்கு அன்னைக்கே தெரியும் நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு அவ்வளவு இதுக்கு கேவலமான மட்டமான நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள். அது எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். வாழ்க்கையில ஒரு வழி காட்டாதா இந்த தெய்வம், இந்த கடவுள் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் அழுதுருக்காங்க. எனக்குன்னு ஒரு வழி இல்லாம போயிடுச்சு, கடைசியில முட்டுச்சந்தில வந்து முட்டிக்கிட்டுங்கிற மாதிரி இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லாம போச்சுன்னு எவ்வளவோ நாட்கள் அழுதுருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய துன்பங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும். எத்தனை நாட்கள் இந்த ஒரு இடத்துக்கு தானே வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்று இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. வேலை சம்பந்தப்பட்டது இல்லைங்க, தொழிலையும் மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரொம்ப நாளாவே உங்களுக்கு ஆசை தொழில கொஞ்சம் நல்ல செல்வத்தை படைச்சு மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மதிப்புமிக்க நபராகவும் இருக்கணும்ன்றதா. ஆனா நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் ஆகும்போது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த கனவாகவும் ஆசையாகவும் வச்சிருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் நிறைவேறாமலும் நடக்காமலும் போய் இருந்திருக்கு. எவ்வளவோ நாட்கள் இன்றைய நிலம் பரவாயில்ல, நாளைக்கு நடந்துரும், நாளைக்கு நல்லா பரவாயில்ல, இன்னொரு சில தினங்கள் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க ஏமாற்றத்துக்குள்ள தான் போயிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இனி தொழில லாபத்தை மட்டும் இல்லைங்க, உச்சகட்டத்தினுடைய எல்லைக்கு சென்று எல்லோரும் முன்பும் மரியாதை மிக்க நபராகவும் மனுஷன்னா இவன் தாயா, இப்படிப்பட்டவனாயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பெருமைப்படுத்தக்கூடிய நபராகவும் மாறுவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே துயரங்களுமே நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும். இனி யாரும் எந்த ஒரு சூழ்நிலைகளும் இவர்களை பற்றி அசிங்கமா பேசுவதோ அவமானப்படுத்துவதோ இருக்காது. ஏன்னா எல்லோருமே இவர்கள் மேல மதிப்பும் மரியாதையும் வைக்க ஆரம்பிப்பார்கள். அது மட்டும் இல்ல, ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க. நிறைய விஷயங்களை பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம நிலைமைக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைச்சு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எவ்வளவு நாட்கள் தான் நீங்களும் பொறுத்து போவீங்க? உங்களுக்குன்னு வாழ்க்கை மாறணும்ல, அமையணும்ல, காத்துட்டு இருந்தீங்களே, அந்த ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். நீங்கள் துன்பம் கஷ்டம் பிரச்சனை நினைச்ச எல்லாமே இனி ஒரு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாறுதலாக அமைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது. எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும். இனி யார் முன்னாடியும் நீங்க கை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறும். குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா எதிர்பார்த்து மனம் உடைஞ்சே போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க எத்தனையோ விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க. முக்கியமா ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா நாட்களும் காலையும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த முன்னேற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுக்கு அதிகப்படியான அக்கறை இருந்துச்சு. முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் சரியா பாடத்துல கவனம் செலுத்த மாட்டாங்க, ஒழுங்கான படிப்புகளை மேற்கொள்ள மாட்டாங்கன்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் கவலைப்பட்டிருக்கீங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்காம மறுபடியும் அதே தவறுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கோபம் வந்துச்சு, அவங்க மேல இருக்கக்கூடிய பாசம் எல்லாமே மொத்தமாவே வெறுப்பாயிருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில உங்களுடைய பிள்ளைகள் படிப்பாங்களான்ற அளவுக்கு நீங்க யோசிக்கப்பட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவதோடு உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கானதாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் யார்கிட்டயோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்காக இது செய்யணும் அதை செய்யணும் நினைச்சு குழம்பிருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. இனி எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க கவலைப்படவோ இல்ல அசிங்கப்பட்டுருவீங்கன்ற பயமே இருக்க தேவையில்லை. ஏன்னா உங்க வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டுபடுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அதை எடுத்து இப்போ நீங்க என்ன பரிகாரம் செய்யணுன்ற கேள்வி வந்திருக்கும். அதை நான் தெளிவா சொல்றேன். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. சரி, அப்படி என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்க இதை செய்யக்கூடிய நபர்கள் முழுமையான மனசோடு செய்யுங்க. அதாவது இந்த ரிஷபராசினுடைய ராசி அதிபதினா யாருங்க? பதில ராசி அதிபதியை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க என்ன பரிகாரத்துக்கு அப்படி கரெக்டா இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ராசி அதிபதியே சுக்கிர பகவான். ஆனா தெய்வம் யாரு? மகாலட்சுமி தாயார். அதனால வாரத்துல வரக்கூடிய 2 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக
உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவை திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வீட்டை முத்தம் தொளித்து காலையிலேயே நீங்க அதிகாலையிலேயே கோலம் போடணும். அதிகாலையிலேயே நீங்க சுத்தபத்தமா வந்து உங்களுடைய வீட்டுல விளக்கேற்றிடணும். சரியா இதை ஒரு 6 மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிடணும். வீட்டை திறக்கிறீங்க, அதாவது வீட்டுக்கு நிலைவாசல் திறக்கிறீங்க, அங்க வச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்க, அதாவது மகாலட்சுமி தாயே வருக, ஐஸ்வர்யம் தருகன்னு சொல்றீங்க. அப்புறம் வீட்டு நிலைவாசல் முன்பு முத்தம் தொளிச்சு கோலம் போட்டதுக்கு அப்புறமா நீங்க சுத்தபத்தமா குளிச்சுட்டு வந்து வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றிடுறீங்க. இது 2 வார வெள்ளிக்கிழமையில நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. அப்படி இதை செய்ய முடியாதவங்க வருகின்ற இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி இருக்கக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மனசாரக வேண்டுங்க. வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை வீட்டுக்கு எட்டுவாங்க. அங்கிருந்து குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை வீட்டுக்கு எட்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கெட்டினா மட்டுமே போதுங்க. அதற்கு மேல எதுவுமே செய்ய வேண்டாம். இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும். குலதெய்வம்னாலே எப்பேற்பட்ட சக்தின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தித்த சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே தீர்வாகவும் இது அமைத்து கொடுக்கும். இது எப்பேற்பட்ட பரிகாரம்ன்றது உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா செஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே உணர்வீங்க, இந்த ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் நம்ம செய்யாம தவிர்த்துட்டோமே, இப்ப சயாச்சு செஞ்சோமே அப்படின்ற மாதிரி தான் நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சக்திங்கிறது விசேஷமானதாக இருக்குது. அதனால ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு பரிகாரத்தை எப்படியாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது 2த்துல எதை வேணாலும் செய்யலாம். இதுதான்றது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை கூட நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாம். ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த ஒரு விஷயத்த செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, செல்வத்தால் ஆன முன்னேற்றங்களையும் நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க. ஒரு முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுமே நீங்கி நல்லது நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும்.